Tecno Camon i4 நம்மள்ட்ட இருக்குது. இந்த ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதோட டிசைன் எப்படி இருக்குது, இதோட கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது, இதை வாங்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபோனை பாக்ஸ்லேருந்து வெளில எடுக்கலாம். ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கும்போது பேக் சைடில் வந்து கிளாஸ் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாலிகார்பனேட் பாடி. பாக்ஸ்லேயே ஒரு டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 13 மெகா பிக்சல் சென்சர், இன்னொன்று 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர், இன்னொன்று 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் சென்சர். ஃபோனோட ரியர் சைடில் பாலிகார்பனேட்டே வந்து கிளாஸ் மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கையை வச்சு அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து உள்ளே வந்து அழகாக வந்து போயிட்டு வருது. ஸோ வந்து அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரீமியமாக இல்லாமல் ரொம்ப டப்பா மாதிரியான ஒரு ஃபீல் தருது. ஃபோனோட பாட்டமில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் கீ மற்றும் பவர் கீ கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ட்ரிபிள் கேமரா, ஃபிளாஷ் லைட் இது எல்லாமே ரியர் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 6.2 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் வாட்டர் ட்ராப் நாச்சோட. நாச் ஏரியாக்குள்ள 16 மெகா பிக்சல்ல ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கேமரா மூலமாகவே நம்ம ஃபேஸ் அன்லாக்கும் பண்ணிக்கலாம். அதோட ஸ்பீடும் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 6.2 இன்ச்சில் ஒரு IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1520x720 பிக்சல் வந்து சப்போர்ட் பண்ணுது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு இதோட டிஸ்பிளே பிரைட்னஸ் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னாலும் இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட கிளாரிட்டியும் வந்து நல்லா இருக்குது, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ராசஸர்னு வரும்போது இதில் MediaTek Helio 822 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதே ப்ராசஸர் தான் Redmi 6Aலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட 4GB 64GB வேரியண்ட்ல மட்டும் MediaTek Helio P22 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா இன்டர்ஃபேஸில் நிறையா மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. AA கேம் அப்படிங்கிற ஒரு மோட் இருக்குது, பியூட்டி மோட் கொடுத்துருக்காங்க, பொக்கே மோட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனில் எடுக்கப்பட்ட கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். போர்ட்ரைட் மோடில் எடுக்கிற செல்ஃபிஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஜூம் பண்ணி பார்க்கும்பொழுது அதோட எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னா இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அந்த ஜூம் பண்ணி பார்க்கும்பொழுது அதோட எட்ஜ் டிடெக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து அந்த கிளாரிட்டி வந்து மிஸ் ஆகுது. AR ஸ்டிக்கர்ஸ் மோடு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் வந்து இதில் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனில் 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 வேரியன்ட்ஸில் மொத்தம் அவைலபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 2GB RAM 32GB ஸ்டோரேஜோடையும், இன்னொன்று 3GB RAM 32GB ஸ்டோரேஜோடையும், இன்னொன்று 4GB RAM 64GB ஸ்டோரேஜோடையும் கிடைக்குது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இந்த வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 8999 ரூபாய்க்கு இந்த வேரியன்ட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆஃப்லைன் ஸ்டோர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வேணுமா, இல்லை ஃபுல் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் ஒர்த் இல்லையா அப்படிங்கிறது வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.